வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். கோடைகால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி, தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை டிஜிபி அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஒதியஞ்சாலை, தவளக்குப்பம், லாஸ்பேட்டை, வில்லியனூர், மாஹே, ஏனாம், சைபர் கிரைம் காவல் நிலையங்களிலும் இன்று காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை மக்கள் மன்றம் நடைபெறும். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.